காலையிலே நெஞ்சில குண்டு தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா அப்படியே கொப்பளம் திரண்ட மாதிரி இருக்கு. தெரியுதா? மீண்டும் மறுசுழற்சி பண்ணுவோம். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலையிலே எங்க வீட்டுல என்னை ஏமாத்தி போட்டாங்கங்க. நேத்தே சொன்னாங்க கறிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அடுப்பாங்கரையில போய், ஏன்னா 8 மணிக்கே எங்க வீட்டுல கறி குழம்புலாம் ரெடி ஆயிடும். சரி, வெளியே சாப்பாடு வச்சுட்டாங்க, உள்ள கறி குழம்பு தான் கொதிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் பார்க்குறேன், குக்கர்ல பருப்பு வச்சிருக்காங்க. எங்க அத்தை வந்தோடனே நான் கேட்குறேன், ஏன்னாத்தா இன்னைக்கு சாம்பார்னா கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லி காலையிலே நெஞ்சில குண்டு தூக்கி போட்டாங்க. கறி குழம்புன்னு ஆசையா இருந்தேன். அத்தை நாளைக்கு கறி குழம்பு எடுத்துக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் காலையிலே ஏமாற்றம். சரி, காலாண்டரில் போய் என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்கு ஆதரவா. ஒருவேளை கறி குழம்புக்கு ஆதரவா கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட சொல்லிதாட்டுக்கு காலாண்டர். ஆனால் இன்னைக்கு என்னோட கரெக்டான இதுனா ஏமாற்றம் அப்படின்னு போட்டிருந்துருக்கணும். பார்க்கலாம், ஒருவேளை வேற இன்சிடென்ட்டை மெயின் பண்ணுதோ என்னன்னு. நம்ம ஊர் பனை மரத்துலலாம் நொங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, இந்த மரத்துல ஆனால் நொங்கி முக்தி போயிடுச்சு. கிளையெல்லாம் கழிச்சு விடணும். ஆனால் அதில் வச்சிருச்சு பாரு. ஓகே, இன்னைக்கு பாதி டூரை பார்ப்பீங்க. முக்கியமானதே மாடி தோட்டம் தான். அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கத்திரிக்காய் சாம்பார் தான், போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எங்க அத்தையே இதை சொல்லி சொல்லி இன்னைக்கு எங்க அத்தையே போய் நானே போய் கறி எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு போய் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எங்க அத்தையை இன்னைக்கு டார்ச்சர் பண்றோம். ஓகே, வாங்க போலாம். ஜோஜோ கண்ணில் வேற கொசு நேற்று கடிச்சிருச்சு, வீக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா அப்படியே கொப்பளம் திரண்ட மாதிரி இருக்கு. என்னதே உள்ளங்கையா? ஏதோ என் உள்ளங்கையை அழைச்சி வைக்கணுமா? நான் தான் இந்த சின்ன பிள்ளைங்களாம், அதுவும் கண்ணுலயே கரெக்டா இந்த இடத்துல, வேற எங்கினா கூட போனா போதுன்னு விட்டுருவேன். தேங்காய் எண்ணெய் வச்சு கண்ணு வேற சொல்லும். வலிக்குதா சாமி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, என்னாலயே சூடு தாங்க முடியல. இந்த கொசுக்கு மனசாட்சியே இல்லை தெரியுமா? ஒரு பிஞ்சு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிருக்கு. என் உடம்புல இருந்து எவ்வளோ ரத்தம் வேணா எடுத்துக்க, குழந்தையோட உடம்புல இருந்து டச்சு கூட பண்ணக்கூடாது. தெரியாது இந்த கொசுக்கு குழந்தையேன்னு. ஒருவேளை போன ஜென்மத்துல அதோட குட்டியை நான் நசிக்கிறப்போனோ, அது இந்த ஜென்மத்துல கடிச்சு போயிடுச்சு. சாரி சாமி. எங்க அத்தை பின்னாடியே அலைஞ்சு எங்க அத்தையே நாளைக்குங்கிறத சாயங்காலம் எடுத்து தரங்கிற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அத்தை சாயங்காலம் கன்ஃபார்ம்ல, அப்ப ஸ்பெஷலா ஏதோ செய்யலாம். அந்த மரத்துல பப்பல் பழுத்துருந்தி. அப்படின்னா நான் இன்னைக்கு விரதம். கத்திரிக்காய் சாம்பார் எனக்கு வேணாம். பங்கு நீனே விரதம். ஓகே சரி, நான் போய் பசிக்குது, கத்திரிக்காய் சாம்பார் கொஞ்சம் சாம்பிள் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனால் விரதம் கன்ஃபார்ம். ஜெண்டாவை எடுத்துட்டு நானே என் ஹஸ்பண்டும் ஒரு கண்ணு சிமிட்டுற வேலையாக போயிட்டு வரோம். அதுக்கு தானே போகிறோம். அங்கன்வாடியில் சத்து மாவு வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதான் பாப்பா ஃபீட் பண்ணிட்டு ஜோஜோ தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும். வாங்க வாங்கள், வண்டி எடுங்கள். அது வீட்டில் இருந்து ஜோஜோக்கு ஃபீடிங்லாம் பண்ணிட்டு சத்து மாவு வாங்கலான்னு பைய மாட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு பின்னாடி தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் அதுக்கே இந்த குண்டு பல்போட பவர் தாங்கலை. அதனால இந்த சைடு வரும்போது நிறையா மரம் செடி எல்லாம் வச்சுப்பாங்க. பின்னாடி வியூ கூட மாட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் வழி நெட்டுக்க. அதனால கொஞ்சம் காற்று, சிலு காற்று வாங்குறோம். சிலு காற்று. சத்து மாவு வாங்கிட்டு திரும்ப இதே பக்கமே வரலாம். மெயின் பக்கம் போனால் வெயில் அடிக்கும். சரி, திரும்ப இதே பக்கம் வருவோம். நம்ம பைய ஒரு பக்கம் மாட்டிருக்கனால கழுத்து ஒரு பக்கம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் இருந்தாலும் நான் அப்புறமேட்டுக்கு வந்துடுறேன். இந்த சத்து மாவு வாங்குறதுக்கு இப்பெல்லாம் என்ட்ரி பண்ணுமா, இப்படி கண்ணு சிமிட்டுற மாதிரி. நானும் சிமிட்டி பார்க்குறேன். என் மூஞ்சி என் கண்ணு என்னையே எடுத்துக்க மாட்டேங்குது. ஒரு வழியாக ஃபேஸ் அப்ரூவல் பண்ணி வாங்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறோம்.
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அயன் சுக்ரோஸ் ஊசி போட்டு எனக்கு சேரலன்னு சொல்லி சொன்னேன்ல, அவங்க கூட சொன்னாங்க உங்கள் பாடியில் அது அக்செப்ட் ஆகிறதுக்கு அது மாதிரி ஆகும் அப்படின்னு. அப்போ ஒரு மாதிரி அரிச்சா தடுப்பாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாரு இப்போ கூட வந்துட்டுருக்கு. இங்கே தெரியுதா மாதிரி? இப்படி தான் எங்கே லைட்டாக சொரிஞ்சாலும் இப்படி வருது. இது என்னன்னு போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். என்னோட விரதம் படிச்சிருச்சு. எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி 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 சாயங்காலத்துலேருந்து இப்போ மதியமே நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தை இப்போ வெளியே போயிருக்காங்க. எங்கள் அத்தை வந்ததுக்கப்புறம் தான் குக் பண்ணிட்டு மதியம் தண்டைப்பட்டுலாம் சாப்பிடுவேன். அப்பா ரொம்ப நாள் எத்தனை மாதம் இருப்பான் ஹாஸ்பிட்டலில்? ஒரு மாதம், ஒரு 3-4 மாதம், ஒரு 2 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 மாதம் அப்புறம் சென்னைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் எங்கள் மாடிப்படியில் கால் எடுத்து வைக்கிறேன். மாற்றம் தெரியுதா? ஒன்றும் இல்லை. இங்கே வரீங்க. அப்பயே சொன்னேன்ல இது பச்சை மிளகா தானே, யாராவது நம்புனீங்களா? என்ன சைஸ் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு, ஊசி போட்டிருந்தா பெருசாயிடுங்க. பாரு பழுத்தே தொங்குது பழம். பாருங்க, வெற்றிகரமாக நான் சொன்னது பஜ்ஜி மிளகான்னு நிறைவேறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் விட்டு இருக்கிற பச்சை மிளகாயை காப்பாற்றணும். சாமந்தி பூலாம் அப்படியே தான் இருக்குது. பாரு ஏதோ ஒரு பூண்டு செடி என்ன வேகமாக உரத்துக்கு வளருது. ஏன்னா புளிச்ச கீரைலாம் காஞ்சே போயிடுச்சு. ஸோ சேட். நல்லவேளை இந்த கீரை எடுத்து ஆஞ்சிட்டாங்க எங்கள் வீட்டில். பாலக்கீரை சூப்பராக இருக்குது. அந்த புழுவெல்லாம் பொறுக்கினதுக்கப்புறம் இது ஒரு நாள் சமைக்கணும். இது என்ன கீரை பாஸ்? திரும்ப இது என்ன கீரைன்னு தெரில. திரும்ப இதில் இருக்கிற விதையே பறித்து இப்படி தூவி விட்டுருணும். விதை போட தேவையில்ல. பாரு இது என்ன செடினே தெரில, அந்த அளவுக்கு புல்லு முளைச்சு போய். இது வெள்ளரிக்கா, இது வெள்ளரி செடியாட்டுக்கு. ஏன் நம்ம நாட்டு வெள்ளரியா? பார்க்காம பழுத்தே போயிடுச்சு பாரு. அதுவும் புடலங்காவா? சொரக்காயா புடலங்காயா? அது சொரக்காயும் காஞ்சி போச்சு. வெயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், காஞ்சி போயிடுது. அந்த கத்திரிக்காய் செடி தான் கீழேயும் சரி மேலேயும் சரி நல்லா இருக்கு. அவரைக்காயும் முடிஞ்சிடுச்சு. அவரைக்காய் இருக்கு. ஐ அப்ரிஷியேட் யூ. இது என்ன ஏங்க? இதை நான் கடைசியா பார்க்கும்போது பீக்குங்க பிஞ்சு வைக்கல. இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப போடணும். பாவம். இது எவ்வளவுதான் தண்ணி விட்டாலும் வெயிலுக்கு பத்த மாட்டேங்குதுல. இப்போ தக்காளிலாம் பழுத்து காஞ்சி போய் கிடக்குது. தக்காளி விலை வேற ரேட் ஏறி பிடிச்சிடி. தக்காளி நம்ம இதுலேயே சீசன் முடிஞ்சு பிடிச்சி ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். இருக்கிற தக்காளியை விட நான் பறிச்சுக்குவோம். இப்போ கொடியில எது உருப்படியா இருக்கு? பாவக்காய் கொடி கொஞ்சம் முளையுது. இவ்வளோ பெருசா இருக்கும் வால் கத்திரிக்காய். எல்லாத்தையும் பூச்சி வைக்குதுடி. இங்க பாரு, பறிச்சு போட்டுருணும். சாரி. ஏங்க இதுல என்ன கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய் தெரில. இது நம்ம பார்த்துட்டு போன வால் கத்திரிக்காய் ஏங்க? இல்ல அத்தை அதை பறிச்சிட்டாங்களா? பரவாயில்ல, கத்திரிக்காய் செம்ம ஹார்வெஸ்டா இருக்கு. பரவாயில்ல, பிஞ்சு வச்சிருந்தாலும் இந்த வெயிலுக்கு தண்ணி விடுறது எதுக்கு பெனிஃபிட்னா கத்திரிக்காய்க்கு பெனிஃபிட். இதுவும் வெள்ளை கத்திரிக்காய் தான். வெள்ளை கத்திரிக்காய் தான் நல்லா முளைச்சிருக்காட்டுக்க. இது என்ன கருப்பு கத்திரிக்காய்? பரவாயில்லையே, நல்லா சாப்பிட்ட. வெங்காயம் பார்த்தியா? இது சத்தியமா நான் இப்பதான் வெங்காயம் பாக்குறேன். அடே இவ்வளவு பெருசா இருக்குடி. அவ்வளவுதான் எடுத்துக்கணும். நிஜமா லைட்டா தான் தொட்டேன். வெங்காயம் அறுவடை ஆக போறதுனால புடின்னு இருந்துச்சு.
ஓகே எங்கேயா வச்சிருவோம். மீதியெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்துருச்சு. வெள்ளை கலர் வெங்காயம் எங்க வீட்டுல இருக்கு. வெள்ளை வெங்காயம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது சொல்றேன். அவ்வளவுதான். மீதெல்லாம் அந்த சைட்ல எல்லாம் செத்துருச்சு. ஆனா நாங்க விட மாட்டோம். எங்களோட கார்டனை திரும்ப நாங்க கொண்டு வருவோம். ஓகே. ஆனா நாங்க விட மாட்டோம். எங்களோட இந்த கார்டனை மீண்டும் மறுசுழற்சி பண்ணுவோம். ஓகே பண்றோம். உயிர் கொடுக்கறோம். நானும் என் ஹஸ்பண்ட் தான் டெய்லி பூ பொறுக்கிட்டு இருக்கோம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பொறுக்கிற மாட்டுக்கே. அதனால எங்க அத்தை இன்னைக்கு நல்லா அலசி ஆராய்ஞ்சி பூவெல்லாம் பறிச்சுட்டு வா, விட்டுட்டு விட்டுட்டு வரோன்னு சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு செடியை ஒரு பிரிச்சு மேய்ஞ்சிட வேண்டிதான். என் ஹஸ்பண்ட் சைட் தான் கரெக்டாவே பொறுக்க மாட்டேங்கிறாரு. நல்லா நல்லா பரவாயில்லையே, நல்லா மொக்கு வச்சிருக்கு. எங்க அத்தை மாதிரி எல்லாரும் செடியை களைச்சி விடுங்க. அது என்ன கழிச்சு விடுங்க. கழிச்சு இல்ல, கழிச்சு விடுங்க. அப்பதான் பூ நல்லா நிறைய பூக்கும். எப்படியே? சரி, கொஞ்சம் அறுவடை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்ட வந்து குழம்பு தனியா, கொஞ்சம் எங்க மாமாக்கு அதெல்லாம் தனியா வச்சிருக்காங்க. இப்போ இது தம்ல போட்டாங்க. இன்னொரு தம்ல போடலையா இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பிரியாணி, சாரி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பிரியாணி தம்ல போட்டு சாப்பிட்ற அவ்வளோதான். சரி, எனக்கு இப்பயே பசி எடுத்துக்கிச்சு. பசி ஏப்பம் வேற வருது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. டாடா பாய். பிரியாணி சாப்பிடணும்ல, தண்ணி கொஞ்சமா குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிச்சா பிரியாணி திங்க முடியாது. சரி பாய் பாய்.